கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஹாஜிகள் 5 நாட்கள் பிறை 9, 10, 11, 12 இந்த 5 நாட்களை அவர்கள் என்ன அமல்கள் செய்கிறார்களோ அதே அமல்களை நாமும் இங்கிருந்து கொண்டே செய்யலாம் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு கடமையாக்கி இருக்கிறார். கண்ணியமானவர்களை, அரஃபா தினத்திலே அவர்கள் அரஃபா மைதானத்தில் தங்குவார்கள். அங்கே தங்குவார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? அங்கே தங்கி காலையில் இருந்து சாயங்காலம் வரை, மக்ரிப் வரை அங்கே தங்கி அழுவார்கள், தொழுவார்கள், அல்லாஹுவை வணங்குவார்கள், திக்ரு செய்வார்கள், குர்ஆன் ஓதுவார்கள், இறைவனிடத்திலே தங்களுக்கு அழுது தொழுது துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். இது அரஃபாவிலே அவர்களுக்கு செய்யக்கூடிய அமல்கள். அதே அரஃபா தினம் 9ஆம் நாள் அரஃபா தினத்திலே நோன்பு வைக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நோன்பு வையுங்கள். அந்த அரஃபாவுடைய நோன்பை வைத்தால் வருடம் முழுக்க நீங்கள் நோன்பு வைத்ததுடைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அரஃபா ஹாஜிகள் அங்கே தங்கவில்லை என்று சொன்னால் ஹஜ்ஜி முழுமை பெறாது. அன்பிற்கினியவர்களே, அரஃபாவில் முழுமையான அடைமையினுடைய அடையாளத்தனங்களை நோன்பு வைக்கக்கூடிய, திக்ரு செய்யக்கூடிய, குர்ஆன் ஓதக்கூடிய தன்மைகளும் ஹாஜிகள் செய்வது போன்றே நாமும் இங்கே நோன்பு வைப்பதற்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் ஹாஜிகள் எல்லாம் அங்கே இஹ்ராமுடைய ஆடைகளை அணிந்து கொண்டு அவர்கள் காலையிலும் மாலையிலும் அவர்கள் அசர் முடியும் வரை அங்கே அரஃபாவிலே தங்கி இருப்பார்கள். அப்படி தங்கி இருக்கக்கூடிய ஹாஜிகள் அவர்கள் அரஃபா முடிந்து முஸ்தலிஃபாவிற்கு போய் அவர்கள் கற்களை பெருக்கி கொண்டு திரும்பவும் வந்து மினாவிலே வந்து தங்கி திரும்ப மறுநாள் அவர்கள் ஷைத்தானுக்காக வேண்டி ஜம்ரத்துல் அக்பாவிலே சென்று கல்லை எறிகின்றார்கள் அல்லவா? கல்லை எரிந்ததற்கு பின்னால் அவர்கள் முடியை வெட்டுவார்கள், குர்பானி கொடுப்பார்கள், முடியை வெட்டுவார்கள். குர்பானி கொடுத்ததற்கு பின்னால் முடியை வெட்டுவார்கள். அதே போன்றுதான் 10ஆம் நாள் நாம் குர்பானி கொடுக்க வேண்டும். தொழுகை முடிந்தவுடன் குர்பானி கொடுக்க வேண்டும். தொழுகை முடிந்தவுடன் குர்பானி கொடுக்குகிறோம். அதே போன்று நாமும் நகங்களையும் முடிகளையும் ஹஜ்ஜி பெருநாளுடைய முதல் பிறையிலிருந்து வெட்டாமல் இருந்து ஹாஜிகளை போன்றே நாமும் அவர்கள் இஹ்ராமை களைகின்ற நேரத்தில் அவர்கள் நெகங்களையும் அவர்கள் முடிகளையும் வெட்டுவது போன்றே நாமும் இங்கேயும் நெகங்களையும் முடிகளையும் குர்பானி கொடுத்ததற்கு பின்னால் வெட்ட வேண்டும் என்பதாக நமக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி நடைமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அங்கே ஹாஜிகள் மினாவிலே தங்குவார்கள், அரஃபாவிலே தங்குவார்கள், முஸ்தலிஃபாவிலே தங்குவார்கள், ஜம்ராவிலே அவர்கள் கல்லெறிவார்கள். 10ஆம் நாள் அவர்கள் குர்பானி கொடுப்பார்கள். குர்பானி கொடுத்து முடியெடுத்து விடுவார்கள். இதே போன்றுதான் நாமும் இந்த அமல்களை செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். மாமின் இப்னு ஆதம் மின்